ஓகே. இப்ப அந்த முதல் சாப்டர் வந்து நமக்கு முடிஞ்சு. சரியானே? ஆ ஸோ நாம் என்ன செய்வோம்டா, அதிலே ஒரு 20 கேள்வி மட்டுக்கு அந்த சேர்ற புக்கில் இருக்கி. ஸோ நம்ம அந்த 20 கேள்வியையும் ஒவ்வொன்றா விளங்கி எடுக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். சரியானே? ஸோ இப்போ முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வியில் என்ன சொல்லியிருக்கே, அருகே காட்டப்பட்ட சுற்றில் தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாட்டையும் அதனூடான மின்னோட்டத்தையும் காண்க. சரியானே? இப்ப இப்படி ஒரு சுற்று இருக்காம். இப்படி ஒரு சுற்று இருக்கிற டைம்ல முதல் நாம் என்ன செய்யணும்டா, இது சிலிக்கின் இருவாயி தானே. சிலிக்கின் இருவாயியாக இருந்தால் தடுப்பு அழுத்தம் எத்தனை ஆയിരിக்கும்? தடுப்பு அழுத்தம் வந்து 0.7 வோல்டேஜாக இருக்கும். சரியாது? சிலிக்கன் இருவாகியாக இருந்தால் தடுப்பு அழுத்தம் 0.7 வோல்டேஜாக இருக்கும். இந்த 0.7 வோல்டேஜ் நாம முதல்ல என்ன செக் பண்ணணும்? இந்த சிலிக்கன் இருவாயி முதல் வந்து முன்முக கோடல்ல இருக்குமா, பின்முக கோடல் இருக்குமா என்று செக் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? இதர பிளஸோட இதர அனோட் பிளஸ் கனெக்ட் ஆயிருக்கு, இதர மைனஸோட இதர மைனஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இவர் என்ன கோடல்லாம் இருக்காரு? முன்முக கோடல்ல தான் இருக்காரு. முன்முக கோடல் இருந்தா இருவாயி மாதிரி வேலை செய்யும். சரிதானே? எப்ப இருவாய்க்குள்ளாக கரண்ட் ஓடுமென்று சொன்னால், நாம கொடுக்கறது வந்து, அதாவது ஈங்கிறது 0.7 வோல்டேஜோட பெருசா இருந்தா தான் என்ன செய்யும்? இருவாயி வேலை செய்யும். ஸோ நாம் பார்க்கணும் இது எத்தனை வோல்டேஜ் முதல் வேலை செய்யுமான்னு சொல்லி பார்க்கணும். 8 வோல்டேஜ். அப்போ தசமங்களோட பெருசென்னத்தினால இருவாயி என்ன செய்ய போகுது? வேலை செய்ய போகுது. இருவாயி வேலை செய்யும் கணத்தில் எவ்வளவுதான் வீழ்ச்சி அடையும்? 0.7 வோல்டேஜ் வீழ்ச்சி அடையும். அது ஓகே தானே? நாம் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருவாயி வேலை செய்யும் கணத்துல 0.7 வோல்டேஜ் வீழ்ச்சி அடையும். ஓகே. ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்லலாம்டா, கேட்ட கேள்வி வந்து இது கூடான மின்னோட்டமும் இதுக்குள்ள இருக்கிற அழுத்த வேறுபாடு தான் கேள்வி. அந்த விஆர் தான் கேள்வி என்று சொன்னால், இந்த விஆரை கண்டுபிடிக்கிறது தான் நம்மட கேள்வி. சரிதானே? ஸோ இந்த விஆர் வந்து நம்ம எப்படி செல்லாமண்டா, இந்த மொத்த இ எதுக்கு சமனா இருக்குமெண்டா, விடி பிளஸ் விஆருக்கு சமனா இருக்கும். கர்ச்சாஃப் வோல்டேஜ் லோ. சரிதானே? அப்படி கர்ச்சாஃப் வோல்டேஜ் லோ உங்களுக்கு தெரியும் தானே? ஸோ இந்த மொத்த இ தான் இதுக்குள்ளேயும் வீழ்ச்சி அடைய போகுது. சரிதானே? ஸோ நாம் என்ன செய்யலாம்? இங்கிறது 8 வோல்டேஜ், விடிங்கிறது 0.7 சக விஆர்ங்கிறது கண்டுபிடிக்க வேண்டியது. அப்ப விஆர் என்ன வரப்போகுது? 8லிருந்து 0.7 போயிச்சென்று சொன்னால் 7.3 வோல்டேஜ். அதாவது தடைக்கு குறுக்கிய வீழ்ச்சி அடைஞ்ச அழுத்த வேறுபாடு வந்து 7.3. நீங்க இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இது எஸ்ஏ செய்யறதுக்கான முறை. நம்ம டிரெக்டா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரியும் தானே, 8லிருந்து 0.7 வோல்டேஜ் வீழ்ச்சி அடைஞ்சா மிச்சம் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கணும். அப்போ 8லிருந்து 0.7 கழிச்சோம்னா 7.3 வோல்டேஜ். அல்லது உங்களுக்கு இன்னும் கன்ஃபார்மா தேவைண்டா, இங்க 0. சரிதானே? இங்க 8. அப்ப இங்கேயும் 0. இங்க 8 இங்க 0.7 என்ன செய்ய போகுது? வீழ்ச்சி அடைய போகுது என்றால் இந்த இடத்துல என்ன வரப்போகுது? 7.3. ஸோ இது குறுக்கான வோல்டேஜ் என்ன? 7.3 வோல்டேஜ். அப்போ கூடிய அழுத்தத்திலிருந்து குறைஞ்ச அழுத்தத்துக்கு மின்னோட்டம் கொண்டு போகத்தான் போகுது. அந்த மின்னோட்டத்துக்கான சமன்பாடு என்ன? வி சமன் ஐ ஆர். சரியா? அப்ப மின்னோட்டம் சமன் அழுத்த வேறுபாடின் கீழ் தடை. அப்ப என்ன வரப்போகுது? 7.3 கீழ் 7 70 மொத்தம் அம்பியரா வரப்போகுது. ஸோ அந்த எத்தனை அம்பியர்ண்டா 0.104 அம்பியர். சரிதானே? ஸோ இது நல்லா விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ இது பெரிய கேள்வி இல்லை. இப்போ அந்த பிஎன் சந்தி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு கேள்வியிலையும் அதை எப்படி கண்டுபிடிக்கிற? முதலாவது கண்டுபிடிக்கணும் முன்முக கோடலாக இருந்தால் தான் வேலை செய்யும். முன்முக கோடல்லையும் அந்த தசமங்களை விட பெருசரிக்கு நாம கொடுக்குறது 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகினா தான் என்ன செய்யும்? அது வேலை செய்யும். பின்முக கோடலாக இருந்தால் டிரெக்டாக நாம சொல்லிடலாம் அது வேலை செய்யாது என்று சொல்லி. ஓகே. அதை வச்சு நாம் என்ன செய்யணும்னா, ஓகே இது வேலை செய்ய எடுத்திருக்கோம், அதனால தசமங்கள் வீழ்ச்சி அடையுது. வீழ்ச்சி அடைஞ்சால் விஆர் வந்து 7.3 வோல்டேஜ் ஆகிருக்கும். அதிலிருந்து ஐயை நாம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிதானே? இப்ப பி பார்ட் கேள்வியை பாருங்க. இப்ப பி பார்ட் கேள்வியை பாருங்க.
இந்த சிலிக்கன் இருவாயில முடிவிடங்கள் மாற்றப்படுதாம். அப்ப நான் என்ன சொல்றேன்டா, அதை வந்து இப்படி கொண்டு வைக்காங்க. சரிதானே? இப்படி கொண்டு வச்சிருக்காங்கன்னு வைப்போம். இது இப்படி இல்லாம மாறி வச்சிருக்காங்க. இப்ப மாறி வச்சா நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம மாறி வச்சோம்டா, இதர பிளஸும் இதர மைனஸும் சேர்ந்துருக்கு. இதர மைனஸும் இதர பிளஸும் கனெக்ட் ஆயிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த இருவாயு வந்து இந்த டயோட் சரியா பின்முக கோடல் நிலையில் உள்ளது. பின்முக கோடல் நிலையில் உள்ளது. சரிதானே? ஆகவே டயோட் இருவாயினூடான மின்னோட்டம் 0. பின்முக கோடல் என்றாலே மின்னோட்டம் 0. ஸோ மின்னோட்டம் 0 என்று சின்னத்தினால மின்னோட்டம் 0 என்று சின்னத்தினால இப்ப நல்லா யோசிங்க. இந்த சுற்றுல நான் இந்த சுற்றுல வடத்தை வரைகிறேன். இது 70 ஓம், இது அதாவது தசம் 8 வோல்டேஜ். அப்ப இதுக்குள்ளால மின்னோட்டம் ஓடல. இதுக்குள்ளால மின்னோட்டம் ஓடலண்டா இங்கேயும் என்ன செய்யாது, மின்னோட்டம் ஓடாது. இங்கே மின்னோட்டம் ஓடாது என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், இதுக்கு குறுக்கேயான வோல்டேஜ் என்ன அறிக்க போகுது, 0 அறிக்க போகுது. ஏனண்டா V சமன் IR, I 0 மண்டத்தினால V என்னையா போகுது, 0 மாறப்போகுது. அப்ப இங்க 0 இங்க சைபர் நானே இல்லையா, புவி தொடர்பு செஞ்சிருக்கேன். அப்ப இங்க சைபர்ண்டா இங்க எத்தனை வோல்டேஜ் இருக்கும், 8 வோல்டேஜ் இருக்கும். அப்ப நம்ம தெரியும் இங்க சைபர்ன்னு சொல்லி, இங்க சைபர்ண்டா இது கூட கரண்ட் ஓடலண்டா இது எல்லா இடத்துலையுமே ஒரு வோல்டேஜ் தான் இருக்க போகுது. கரண்ட் ஓடலண்டா, கரண்ட் ஓடினா தான் வோல்டேஜ் குறையும், கூடுற சந்தர்ப்பங்கள் இருக்கும். கரண்ட் ஓடலைன்னா இங்கே சைபர் வோல்டேஜ் இருக்க போகுது. ஸோ இங்கே 8 வோல்டேஜ், இங்கே சைபர் வோல்டேஜ் என்று சொன்னால் இதுக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு உங்களுக்கு என்ன இருக்கும், 8 வோல்டேஜாக இருக்கும். சொல்ற விளங்குதா? ஸோ கேட்ட கேள்வி என்ன, இச்சுற்றில் சிலிக்கன் இருவாயின் முடிவிடங்கள் புறமாற்றி இணைக்கப்படும் போது இருவாயி கமா தடை என்பவற்று குறுக்கியான அழுத்த வேறுபாடு இருவாயி இற்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு 8 வோல்டேஜ், தடையிற்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு 0 வோல்டேஜ். ஏனண்டா கரண்ட் 0. சரியானே? மின்னோட்டம் 0. அவ்வளவுதான் கேள்வியா கேட்டிருந்தது. ஸோ நல்லா விளங்கிக்கணும். பின்முக கோடல் என்று சொன்னா இந்த இருவாய வேலை செய்யாது, கசிவு மின்னோட்டம் தான் நடக்கும். அடுத்தது வந்து முன்முக கோடல்ல எந்த காவிகளால மின்னோட்டம் கடத்தப்படுது என்று சொன்னா பெரும்பான்மை காவிகளால. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முன்முக கோடல்ல மின்னோட்டம் கடத்தப்படுறது காரணமா இருக்கு பெரும்பான்மை காவிகள். சரிதானே? பெரும்பான்மை காவிகள் நகர்வால தான் மின்னோட்டம் நடக்குது. பின்முக கோடல்ல அந்த கசிவு மின்னோட்டம் வர்றதுக்கான காரணம் வந்து சிறுபான்மை காவிகள். ஏனென்றா சிறுபான்மை காவிகள் வந்து சிறிய அளவில் இருக்கிறதால கசிவு மின்னோட்டத்தை அது ஏற்படுத்தும். ஸோ இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சம்டைம் கேள்விகளில் வரலாம். ஓகே, இப்போ முதலாவது கேள்வி பார்த்துட்டோம். அடுத்தது ரெண்டாவது கேள்விக்கு நான் போவோம். ஓகே, இப்போ நாம் என்ன செய்வோம், இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். சரியா? இரண்டாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கு, அருகே காட்டப்பட்ட சுற்றினூடான மின்னோட்டத்தையும் இருவாய்க்கு குறுக்கையான அழுத்த வேறுபாட்டையும் தடைக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாட்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. சரிதானே? ஸோ இந்த இடத்துல நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், முன்முக கோடலா பின்முக கோடலா என்று சொல்லி கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் அது எப்படி கண்டுபிடிக்கிற, இதர பிளஸோட இதர பிளஸ் இணைஞ்சிருக்கி, இதர மைனஸோட இதர மைனஸ் இணைஞ்சிருக்கி. ஸோ முன்முக கோடல் தான், பின்முக கோடல் இல்லை. பின்முக கோடல்னா டிரெக்டாக சொல்லிடலாம், இந்த இருவாயு வேலை செய்யாது, அதுக்குள்ளால என்ன செய்யாது, கரண்ட் வந்து போகாது. சரிதானே? ஆனால் முன்முக கோடல்ல 50-50%. எப்படி முன்முக கோடல் 50-50% எப்படி வேலை செய்யறதுக்கும் வேலை செய்யாததுக்கும். ஒன்று தசம் 7 குறைஞ்சா வேலை செய்யும்,
தசமங்களோட குறைஞ்சா வேலை செய்யாது, தசமங்களோட கூடினா வேலை செய்யும். எது நாம் கொடுக்கறது, அதாவது ஈங்கிறது தசமங்களோட கூடினால் வேலை செய்யும், தசமங்களோட குறைஞ்சால் வேலை செய்யாது. சரிதானே? ஸோ இந்த இடத்துல என்னை அறிக்கை, இந்த இடத்துல என்னை அறிக்கைன்னு சொன்னால் தசம் 7 விட சின்னதாக இருக்கு. சரிதானே? ஈங்கிறது தசம் 7 விட சின்னதாக இருக்கு. ஸோ தசம் 7 விட சின்னதாக இருக்கிறதால இருவாயி நூடான மின்னோட்டம் 0. சரியா? மின்னோட்டம் 0. அப்ப மின்னோட்டம் 0 என்றதுனால இங்கேயும் மின்னோட்டம் என்ன? 0. சரியா? இங்க 0 என்றா விஆர் என்ன அறிக்கை நமக்கு? விஆர் வந்து 0 இருக்கும். சரிதானே? விஆர் 0 இருக்குன்னு சொன்னால் இது 0, இதுவும் என்ன? 0. இது கரண்ட் ஓடலன்றதுனால இதுவும் 0. இது வந்து இதுக்குள்ள கூடும் தானே, அப்போ இது தசம் 5. ஸோ இது குறுக்கியான வோல்டேஜ் என்ன அறிக்க போகுது? தசம் 5 வோல்டேஜ் அறிக்க போகுது. வேலை செஞ்சால் தான் தசம் 7 வோல்டேஜ் வீழ்ச்சி அடையும். வேலை செய்யலைன்றதுக்காக தசம் எத்தனை வோல்டேஜ் அறிக்க போகுது? தசம் 5 வோல்டேஜ் தான் இருக்க போகுது. சரிதானே? ஸோ கேள்வி கேட்ட கேள்விக்கு முதலாவது சுற்றிலூடான மின்னோட்டம் 0, அது முதலாவது. இருவாய்க்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு, இருவாய்க்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு அதை விடி என்று வைப்போமே. அப்போ விடி வந்து தசம் 5 வோல்டேஜ், விஆர்ங்கிறது தடையை குறுக்கியான அழுத்த வேறுபாடு 0 வோல்டேஜ். ஓகே, இவ்வளோதான் இது ஆன்சர். அடுத்தது மூணாவது கேள்விக்கு போவோம் நாம. ஸோ இது வந்து மூணாவது கேள்வி. இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணி போட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், அவ்வளோ கஷ்டமான கேள்வி இல்லை, அதே மாதிரி கேள்வி தான். ஸோ இதில் 2 இருவாய்கள் இருக்கு. ஒன்று வந்து சிலிக்கன் இருவாயி, அப்போ எவ்வளோ வீழ்ச்சி அடையும்? தசம் 7 வோல்டேஜ் தடுப்பு அழுத்தமாக இருக்கும். ஜெர்மன் இருவாயி என்று சொன்னால் தசம் 3 வோல்டேஜ் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கி? இந்த சுற்றினூடான மின்னோட்டத்தை கேட்டிருக்கி. மின்னோட்டம் கண்டுபிடிக்கணும்னா முதல் வந்து இந்த இருவாய்கள் இரண்டும் நல்லா யோசிக்கணும். ஒன்று மட்டும் இல்லை, இருவாய்கள் இரண்டும் முன்முகக்கோடல் இருக்கா பின்முகக்கோடல் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ பார்க்கக்குள்ள நமக்கு எல்லாம் விளங்குது. ப்ளஸோட 2 ப்ளஸ் கனெக்ட் ஆகிருக்கு, மைனஸோட 2 மைனஸும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அழகாக விளங்குது, நமக்கு ரெண்டுமே முன்முகக்கோடலில் தான் இருக்கி என்று சொல்லி விளங்குது. ஸோ முன்முகக்கோடல்லையும் இருக்கி, இன்னும் ஒன்று தசம் 7 விட பெருசு அடிக்கணும், தசம் 3 பெருசு அடிக்கணும். அப்போ டோட்டலாக தசம் 7 பெருசு அடிக்கணும் இந்த வோல்டேஜ், அதுவும் இருக்கி. அப்போ வேலை செய்யத்தான் போகுது. அப்போ வேலை செய்ய போகுதுன்னு சொன்னால் இதில் எவ்வளோ வீழ்ச்சி அடையும்? தசம் 7 வோல்டேஜ் வீழ்ச்சி அடையும். இதில் தசம் 3 வோல்டேஜ் வீழ்ச்சி அடையும். இதில் வார வோல்டேஜ் வந்து நான் விஆர் எடுக்கேன். ஸோ கேர்ச்சாஃப் வோல்டேஜ் லோ படி இங்கிறது என்னென்னத்துக்கு சமன்னு சொன்னால் கிளியர் ஆகியும், இங்கிறது தசம் 7 ப்ளஸ் தசம் 3 ப்ளஸ் விஆருக்கு சமனாயிருக்கும். ஸோ இங்கே இங்கிறது 12 வோல்டேஜ், இங்கிறது 12 வோல்டேஜ்ங்கிறதுனால இது 1 வோல்டேஜ் ப்ளஸ் விஆர். அப்போ விஆர் எத்தனை வரப்போகுது? நமக்கு 11 வோல்டேஜ் வரப்போகுது. ஸோ இதுக்கு குறுக்கியான தடையை குறுக்கியான வோல்டேஜ் எத்தனைன்னு சொன்னால் 11 வோல்டேஜ். அப்போ என்ன கேட்டீங்க? மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கணும். மின்னோட்டம் கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் நமக்கு தெரியும் விஆர் சமன் ஐ இன்டு ஆர். அப்போ ஐ வந்து விஆர் ஓவர் ஆர். விஆர்ங்கிறது 11 வோல்டேஜ், ஆர்ங்கிறது 5.5 கிலோ ஓம். நீங்கள் இதை ஓமுக்கு மாற்றி சுருக்கி காணணும் இல்லை, ஏதாவது ஒன்று, அதாவது வோல்ட்டை சரிதானே ஓமால பிரித்தா அம்பியர், அப்படித்தானே? வோல்ட்டை கிலோ ஓமால பிரிச்சிங்கன்னா மில்லி அம்பியர் வரும். சரியா? வோல்ட்டை மெகா ஓமால பிரிச்சிங்கன்னா மைக்ரோ அம்பியர் வரும். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வோல்ட்டை கிலோ அம்பியரால் பிரிச்சிங்கன்னு சொன்னால் அப்போ இதில் என்ன வரப்போகுது? வோல்ட்டை கிலோ அம்பியரால் பிரிக்கணும்னு சொன்னால் வரப்போகிறது மில்லி அம்பியர். இதை நீங்கள் சும்மா சுருக்கினீங்கன்னா சரி, 11 5.5 5.5 டபுள் தானே. ஸோ இதே மாதிரி பண்ணினா 2 வரப்போகுது. ஸோ 2 மில்லி அம்பியர். சரியா? 2 மில்லி அம்பியர் தான் இதனோடான மின்னோட்டம். புள்ளி பியில அழுத்தத்தை கட்டி. ஸோ நம்ம அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த இடத்துல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து யோசிக்கலாம். இது 0,
சரியானே. இது குறுக்கீகிற அழுத்தம் எத்தனை? 11 வோல்டேஜ். இங்கிருந்து இங்கே கரண்ட் ஓடுதுன்னு சொன்னா இங்கேயை விட, அதாவது விபியை விட, விபிக்கு பெருசரிக்கும் விசியை விட. அப்போ இங்கே எத்தனை வோல்டேஜ் இருக்கணும்? எந்த அளவான வோல்டேஜ் இருக்கணும்? இந்த அளவான வோல்டேஜ் கூடயே இருக்கணும். அப்போ இது 11 வோல்டேஜ். நம்ம எலக்ட்ரிசிட்டியில் ஈஸியாக செய்கிற கேள்விகள் இதில் பெரிய கேள்வியாக வந்துருக்கு. ஸோ வி நோட்டுங்கிறது என்னன்னு சொன்னால் 11 வோல்டேஜ். ஸோ ஆன்சர் வந்து 2 மில்லி ஆம்பியர் 11 வோல்டேஜ். இவ்வளவுதான் 3வது கேள்வி. ஓகே. ஸோ இது 4வது கேள்வி. இந்த 4வது கேள்வியை நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால், என்ன கட்டி சுற்றிலூடான மின்னோட்டம் கட்டுறீங்க. அப்போ இந்த இடத்துல இரண்டுமே என்ன செய்யணும்டா முன்முக கோடல் நிலையில இருக்காண்டு பார்க்கணும். அந்த வரிசையில் D1ங்கிறது முன்முக கோடல் நிலையில் இருக்கு, D2ங்கிறது பின்முக கோடல் நிலையில் இருக்கு. சரிதானே. அதனால இதனூடான மின்னோட்டம் ஓடுமா? கட்டாயம் இதுக்குள்ள ஓடப்படாது. அப்போ இதுக்குள்ள ஓடுமா? இல்லை. அப்போ ஐ வந்து சுற்றினூடான மின்னோட்டம் 0. சரிதானே. போஸ்ட் பண்ணி போட்டு நீங்கள் கேள்வியை செஞ்சு பார்த்து போட்டு ட்ரை பண்ணுங்க. சரியா. அடுத்தது 0வாக இருந்திருந்தால், அது 0வாக இருந்திருந்தால் நமக்கு தெரியும் கட்டாயம் இது குறுக்கியான அழுத்தம் என்ன அடிக்க போகுது? 0 வோல்டேஜ் அடிக்க போகுது. அப்போ இவிடத்தை 0 வோல்டேஜ், இவிடத்தையும் என்ன அடிக்க போகுது? 0 வோல்டேஜ் அடிக்க போகுது. ஏனண்டா ஐ ஓடலை. அப்போ வி நோட் என்ன அடிக்க போகுது? அப்போ டிரெக்டாக சொல்லலாம் வி நோட் வந்து 0 வோல்டேஜ் என்று சொல்லி. சரியானே. ஐ என்ன? ஐயும் 0 ஆம்பியர், வி நோட்டும் 0. இப்போ இதுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும்? இவ்விடத்தை 0ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பி என்ற இடத்துல சரியானே நமக்கு 0 வோல்டேஜ், இந்த இடத்துலையும் நமக்கு 0 வோல்டேஜ். ஏ என்ற இடத்துல என்ன வரப்போகுது? இதை விட 12 கூடி இருக்கணும். ஸோ 12 வோல்டேஜ். ஆனால் என்ன பிரச்சனைண்டா இந்த 12 வோல்டேஜ் ரெண்டுக்கும் சர்வசமனா வீழ்ச்சி அடையுமா, இல்லை இதுக்கு மட்டும் வீழ்ச்சி அடையுமா, இதுக்கு மட்டும் வீழ்ச்சி கண்டுபிடிக்கணும். இப்போ எதால கரண்ட் வந்து 0 ஆயிடுச்சோ அதுக்குள்ளதான் எல்லா வோல்டேஜும் வீழ்ச்சி அடையும். சரியா. எந்த இருவாயால கரண்ட் வந்து 0 ஆயிடுச்சோ, இல்லாட்டி கரண்ட் ஓடித்தானே இருந்திருக்கும். அந்த இருவாய் இல்லைன்னு சொன்னா கரண்ட் ஓடிதான் இருந்திருக்கும். ஆனா ஒரு இருவாய் இருக்கிறதால அது வந்து கரண்ட் 0 ஆயிடுச்சு. எந்த இருவாயால? D2ங்கிற இருவாயால தான் என்ன செஞ்சிச்சுன்னா கரண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. அப்ப இதுல என்ன செய்யாதுண்டா ஒரு வோல்டேஜும் வீழ்ச்சி அடையாது, அதாவது 0 வோல்டேஜ் அடிக்கும். அப்ப இங்க 12 வோல்டேஜா இருந்தா இங்கேயும் எத்தனை அடிக்க போதும்? 12 வோல்டேஜா இருக்கும். எது காரணமா இருக்கோ அவருக்கு தான் வீழ்ச்சி அடையும். சரிதானே. ஸோ அதுல இருந்து இது குறுக்கியான வோல்டேஜ் என்ன அறிக்க போகுது? 12 0 12 வோல்டேஜ். ஓகேயா. ஸோ அதில் கட்ட கேள்வி இருவாயி D2க்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு அது வந்து 12 வோல்டேஜ் வி D2. சரிதானே. ஆனால் வி D1 என்ன? 0 வோல்டேஜ். சரிதானே. அப்ப என்ன சொல்ல வரணும்னால் எதால இது ஐ 0 ஆயிருக்குமோ அதுக்கு தான் அவ்வளோ வோல்டேஜும் வீழ்ச்சி அடைய போகுது, 12 வோல்டேஜ். ஓகேயா. ஸோ இவ்வளவுதான் 4வது கேள்வி. அடுத்தது 5வது கேள்விக்கு போவோம். ஸோ இந்த கேள்வியை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் போஸ்ட் பண்ணி போட்டு பாருங்க. ஸோ இதில் என்ன சொல்லிக்கு, அருகே காட்டப்பட்ட சுற்றில் சுற்றினூடான மின்னோட்டம் ஐயையும் அழுத்த வேறுபாடுகள் V1 V2வையும் புள்ளி பியில் உள்ள அழுத்தம் V0 அவ்வளோத்தையும் கண்டுபிடிக்க சொல்லி. ஸோ இது வந்து நமக்கு மூடிய சுற்றா இல்லை. சரிதானே. இப்போ நான் மூடிய சுற்றா ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா. மூடிய சுற்று ஆக்குறதுக்கு எப்படி ட்ரை பண்ணலாமான்னு சொன்னால் இந்த +10 வோல்டேஜை நாம் என்ன செய்யலாமண்டா ஏயில் +10ன்னு சொல்லி. ஸோ ஏயில் அந்த பெட்ரியை நம்ம பெரிய பெரிய முனையை வைக்கலாம். சரிதானே. ப்ளஸ் முனையை, அதுக்கு பிறகு சின்ன முனையை வைக்கலாம். சரியானே. ஏன்னாண்டா ஏயில் தான் ப்ளஸ் முனையை வைக்க சொல்லிங்க. அப்போ ப்ளஸ் முனையை வச்சு போட்டு இங்கே வந்து அதே மாதிரி சியில் என்ன செய்யலாம்டா, நான் சியை எப்படி கொண்டாடுறேன், சி எல்லாமே இந்த சியில் -5 வோல்டேஜ்னு சொல்லி. அப்போ சியில் சின்ன முனையை வச்சு போட்டு இதில் பெரிய முனையை வச்சு இப்படி போடலாம். சரிதானே. இதை நாம் பூரண சுற்றா ஆக்கலாம் என்று சொல்லி சொல்கிறேன் நான். சரிதானே. ஸோ நமக்கு 2 இடத்துல நமக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல நமக்கு 10 சொல்லி தெரியும், இந்த இடத்துல 10 தெரியும், இந்த இடத்துல
-5 வோல்டேஜ்னு நமக்கு தெரியும். ஓகே. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், எவ்வளவு இது என்ன மாரி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா, என்ன நடந்திருக்கு, கரண்ட் ஓடிக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இவரை பார்த்தோம்னு சொன்னா, இவர் பிளஸ் தான். ஸோ பிளஸ் என்றதினால, மைனஸ் என்றதினால முன்முகக்கூடல் நிலையில் இருக்கி. அது மட்டுமல்லாம 2 பேட்டரி என்று சொன்னா, 2 பேட்டரிக்கும் எப்படி இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ. இப்ப நான் இதை கேர்ச்சாஃப் வோல்டேஜ்ல இப்படி போட போறேன் என்றால், 2 பேட்டரியுமே மைனஸுக்குள்ளால போய் இப்படித்தானே இருக்கு. மைனஸுக்குள்ளால போய் பிளஸுக்குள்ளால வர மாதிரி ஒன்று 5 வோல்டேஜ், இன்னொன்று 10 வோல்டேஜ். அப்போ மொத்தமாக சேர்த்து 2 சேர்த்து நான் என்ன செய்யலாம்? ஒரு பேட்டரியா நான் கணக்கெடுக்கலாம். அது வந்து 15 வோல்டேஜ். சரிதானே? ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கேருந்து இப்படி போகல, வளைஞ்சுள்ள இங்கேருந்து போகல, மைனஸில் உள்ளுக்காயி ப்ளஸில் வெளியாகுது. அதே மாதிரி இப்படியே வந்து இங்கே போகல, அதே மாதிரி நடக்குது. ஸோ நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் 15 வோல்டேஜ் எடுக்கலாம். ஸோ அந்த 15 வோல்டேஜ் தசமங்களை விட பெருசு தானே. ஸோ தசமங்களை விட பெருசி என்றத்தினால நாம் இதுக்கு என்ன செய்யலாம்? கேர்ச்சாஃப் வோல்டேஜ் லோ போடலாம். ஸோ நான் கேர்ச்சாஃப் வோல்டேஜ் லோ போடக்குள்ள எனக்கு என்ன வரும் என்றால், இங்கே இருந்து இப்படி தானே வரப்போகுது. ஸோ அந்த 15 வோல்டேஜ் எதுக்கு சமனாக இருக்குமெண்டா, V1க்கும் V2க்கும் சரியானே, அதை விட தசம் 7க்கும் சமனாக இருக்கும். தசம் 7 கூடுது. இதுக்கும் தடை 2க்குள்ள வீழ்ச்சி ஆகிறதுக்கும் இதுக்குள்ள வீழ்ச்சி ஆகிற தசம் 7 தானே, அதுக்கு சமனாக இருக்கும். ஸோ V1 + V2 நமக்கு என்ன வரப்போகுது? 14.3 என்று சொல்லி வரப்போகுது. சரியானே. ஆனால் நமக்கு தெரியும் V சமன் IR எண்ணத்தினால V1ங்கிறது I × R1 எத்தனை? 4.5 கிலோ ஓம்ல இருக்கட்டுமே. I வந்து நான் மில்லி ஆம்பியர் எடுக்கேன். சரியா? இது கிலோ ஓம், இது மில்லி ஆம்பியர், இது கிலோ ஓம் சொன்னா ஓகே தானே. என்ன செய்யலாம்? கிலோ மில்லி என்றதுனால இது வோல்டேஜ்லாம் வரும். சரியா? அதே மாதிரி V2 வந்து என்ன வரப்போகுது? அதே I தான், ஆனால் 2 கிலோ ஓம். அப்போ வோல்டேஜ்லாம் வரப்போகுது. அப்போ இந்த சமன்பாட்டில் கொண்டை பிரதியிட்டேன்னு சொன்னால் 4.5 I + 2 I 14.3 வோல்டேஜ். ஸோ 6 I வந்து என்ன வரப்போகுது? 14.3 வரப்போகுது. ஸோ 6.5 I 14.3. ஸோ 14.3 கீழ் 6.5 என்ன வரப்போகுதுன்னா 2.2. இവിടുത്തെ என்ன வோல்டேஜ், இവിടുത്തെ என்ன இருக்கு? கிலோ ஓம் இருக்கு. அப்போ வோல்டேஜ் இங்கே கிலோ ஓம் என்ன வரப்போகுது? மில்லி ஆம்பியர். அடுத்தது வந்து ஐயை வந்து மில்லி ஆம்பியர் தான் அடுத்து. ஸோ அதனால என்ன வரப்போகுது? 2.2 மில்லி ஆம்பியர். நீங்கள் இவ்வளவு செய்யணுமான்னு சொல்லி கேட்டீங்கண்டா, இவ்வளவு செய்ய தேவை. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ 15 இது இதில் தசமேழு போனால் எத்தனை? 15 தசமேழு போனால் 14.3. அப்போ V சமன் IR. சரியானே. அப்போ I என்ன வரப்போகுது? V/R. V வந்து 14.3. R வந்து மொத்த தடை. மொத்த தடை எப்படி இருக்க போகுது? தொடர் அறிக்க போகுது. தொடராக இருந்தால் 4.2 4.5 2. அப்போ 6.5 டிரெக்டாக இதே ஆன்சராக வரப்போகுது. அப்படி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருந்தால் அப்படி செய்கிறது எங்கே நல்ல நீங்கள். சரியானே. ஸோ என்ன வரப்போகுது? I வந்து 2.2 மில்லி ஆம்பியர் வரப்போகுது. வேற என்ன கட்டி? V1 கட்டி. V1 வந்து I × R1. அப்போ I எத்தனை? 2.2 மில்லி ஆம்பியர். 4.5 என்ன வரப்போகுது? 4.5 கிலோ ஓம். மில்லி ஆம்பியரையும் கிலோ ஓமையும் பெருக்கினமெண்டா என்ன வரும்? இருக்கிறதே ஆன்சராக வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ வோல்டேஜ் தான் வரும். மில்லிங்கிறது 10⁻3, கிலோங்கிறது 10⁻3. அப்போ மில்லியன் கிலோமீட்டர் பார்த்தா அம்பியர் ஓம் வரும். அது வோல்டேஜ். அப்போ 2.2 இது 4.5 இது நான் 9/2 எழுதலாம். அப்போ இதுவும் வெட்டுப்பட்ட என்ன நடக்க போகுது? 1.1 வரப்போகுது. 1.1 தர 9 வந்து 9.9 வோல்டேஜ். சரிதானே. ஸோ அடுத்தது வந்து V2 பற்றி கட்டி. V2 வந்து IR2. I வந்து என்ன வரப்போகுது? 2.2. R2 வந்து Rங்கிறது எத்தனை? 2 கிலோ ஓம். ஸோ 4.4 வோல்டேஜ். ஸோ V1ங்கிறது 9.9 வோல்டேஜ். V2ங்கிறது 4.4 வோல்டேஜ். இப்போ அடுத்து என்ன கட்டிக்கி? Vயில் இருக்கிற அழுத்தம் V0 பற்றி கட்டிக்கி. ஸோ V0 நம்ம கண்டுபிடிக்கணும் என்றால் இதில் இருந்தே நான் போகலாம். சாரி,
ஸோ இதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம் என்றால் விடத்த -5 என்ன சொன்னால் இது கூட ஆன கரண்ட் ஓடினே இதுக்கு கீழே வோல்டேஜ் எத்தனை இது -4.4 வோல்டேஜ். ஸோ -5 விட இங்கே 4.4 கூடிய அடிக்கணும். அதாவது V0ங்கிறது -5 + 4.4 அப்போ என்ன வர போகுது -0.6 வோல்டேஜ். சரியாது? அல்லது இப்படியும் கண்டுபிடிக்கலாம் நீங்கள். அல்லது நீங்கள் வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் என்றால் இங்கிருந்து வரலாம். இது ஈஸி, ஆனால் கஷ்டமான இது 10 வோல்டேஜ். சரிதானே? இப்போ இதே குறுக்கு எத்தனை கண்டுபிடிச்சியம் 9.9 வோல்டேஜ் கண்டுபிடிச்சியம். ஸோ 10லேருந்து கரண்ட் ஓடுற திசையில் என்ன செய்யும் இது குறையும். எது அழுத்தம் குறையும். ஸோ 10லேருந்து 9.9 போனால் 0.1 வோல்டேஜ். இது 0.1 வோல்டேஜ் என்ன சொன்னால் இது குறுக்கு எத்தனை குறையணும் 0.7 வோல்டேஜ் குறையணும். அப்போ 0.1லேருந்து 0.7 குறைஞ்ச எத்தனை வரப்போகுது -0.6 வோல்டேஜ். அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இப்படியும் கண்டுபிடிக்கலாம். எந்த பக்கம் போனாலும் சரியாத்தான் வரும். சரிதானே? ஸோ ஆன்சர் என்னென்ன ஐங்கிறது 2.2 மில்லி ஆம்பியர் முதலாவது ஆன்சர். சரியா? V1ங்கிறது 9.9 வோல்டேஜ், V2ங்கிறது 4.4 வோல்டேஜ், V0ங்கிறது -0.6 வோல்டேஜ். மைனஸா ப்ளஸ் ஆண்டு கட்டாயம் பார்த்து கொடுக்கணும். இதுதான் 5வது கேள்வி. நெக்ஸ்ட் வந்து நம்ம 6வது கேள்விக்கு போவோம். ஓகே, இப்போ 6வது கேள்வியை பார்ப்போம். இந்த 6வது கேள்வி வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணி போட்டு திரும்ப அதே மாதிரி பாருங்கள். சரிதானே? ஸோ இதுலேயும் வளமையாக மாதிரி இருவாய்கள் முன்முகக்கோடலாம் பின்முகக்கோடலான்னு பார்க்கணும். ஸோ இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். ஸோ முன்முகக்கோடல் என்றாலும் சைவ இது பெரிசரிக்கான்னு பார்க்கணும். ஸோ பெரிசரிக்கு. ஸோ இது வேலை செய்யத்தான் போகுது. ஸோ இது குறுக்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்க போகுது 0.7 வோல்டேஜ் இருக்க போகுது. இது குறுக்கையும் 0.7 வோல்டேஜ் இருக்க போகுது. ஸோ V0 என்ன வரப்போகுது நம்ம டிரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். V0 வந்து 0.7 வோல்டேஜ். சரிதானே? ஸோ இது ஓடிச்சுன்னு சொன்னால் இது குறுக்கே 0.7 வோல்டேஜ் வீழ்ச்சி அடையும். ஸோ நான் இதில் இருந்து என்ன கண்டுபிடிக்கணும் I1 I2 கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் இதிலிருந்து இந்த சுற்றுக்கு என்ன செய்கிறேன்டா KCF வோல்டேஜ் லோ பயன்படுத்த பார்க்கேன். ஸோ இதிலிருந்து போகிற மொத்த I வந்து நான் IN எடுக்கேன். ஸோ IN எடுத்தேன்னால் நமக்கு தெரியும் இந்த E என்னத்துக்கு சமனாக இருக்குமெண்டா நான் இதை வந்து தடையை கூட ஆகிறத VR எடுப்புமே. E வந்து VR + 0.7க்கு சமனாக இருக்கும். ஏனண்டா இந்த இதில் அது மட்டும் தானே இருக்க போகுது. ஸோ VR + 0.7க்கு சமனாக இருக்கும். ஸோ 10 = VR + 0.7 எவ்வளோ செய்யணுமெண்டு இல்லை டிரெக்டாக கண்டுபிடிக்கலாம். 9.3 எத்தனை அறிக்க போகுது வோல்டேஜாக அறிக்க போகுது. ஸோ VRங்கிறது என்னத்துக்கு சமன் IR = VRக்கு சமனாக இருக்க போகுது. I வந்து என்ன வரப்போகுது VRன் கீழ் R. ஸோ 9.3 இது வோல்டேஜ், இது கிலோ ஓம் மண்டத்தினால 0.3 93/3 93/3 எத்தனை 31 மில்லி ஆம்பியர். இது என்னது 33 மில்லி ஆம்பியருங்கிறது இதுக்கு குறுக்கேயான, நல்லா யோசிச்சு பாருங்க, இதுக்கு குறுக்கேயான இது 33 மில்லி ஆம்பியர். அப்போ இது வந்து என்ன செய்யும் இப்படி இப்படி பிரிஞ்சு போக போகுது. அது பிரிஞ்சு போகிறது இப்படியே போக போகுது. சரிதானே? அப்போ 2ஆக பிரிஞ்சு போக போகுது. ஏன் 2ஆக பிரிஞ்சு போகணும் அங்கே இருக்கிற 2 சுற்றுமே சர்வசமனான சுற்று. இதுவும் ஒரே ஒரு டயோட், அதுவும் சிலிக்கன் டயோட்டை வச்சு ஒரு சுற்று. இதுவும் என்ன செய்ய போகுது சிலிக்கன் டயோட்டை வச்சு ஒரு சுற்று. அப்போ நமக்கு தெரியும் I1ம் I2ம் சமன். சரியா? இது ஒரு சமன்பாடு. இது 31 மில்லி ஆம்பியர் தான் என்ன செய்யணும் 2ஆக பிரிஞ்சு போக போகுது. அப்போ I1 = I2 எத்தனை அறிக்க போகுதுண்டா 31/2 மில்லி ஆம்பியர் ஐய போகுது. 15.5 மில்லி ஆம்பியர் ஐய போகுது. ஓகே தானே? அது சர்வசமனான சுற்று எண்ணத்தினால 2ஆக பிரிஞ்சு இதுக்குள்ள அரைவாசி அதுக்குள்ள அரைவாசி போகும். அவ்வளோதான் இதில் இருக்கிறது. பெரிய கேள்வி ஒன்று இல்லையே. ஸோ இந்த 6 கேள்வியோட இந்த வீடியோவை முடிப்போம். இன்னும் நிறைய 14 கேள்வி மட்டும் இருக்கு. அதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். சரிதானே?